ஜியோமெட்ரிக்ன்றது என்ன அப்படின்னா ஒரு சர்ஃபேஸ் சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஒரு சர்ஃபேஸ், அந்த சர்ஃபேஸ்ல 2 பாயிண்ட் எடுத்துக்கிறேன் சரிங்களா. பாயிண்ட் எடுத்துட்டு நான் என்ன பண்ணணும்னா, நான் ஒரு கர்வ் வரையணும். அந்த கர்வ் வந்து லையிங் ஆன் எஸ், எஸ்லயே தான் இருக்கணும். அது என்ன கண்டிஷன் வச்சிருக்கணும் அப்படின்னா, எனி கர்வ் பொசஸிங் ஸ்டேஷனரி லென்த் ஃபார் ஸ்மால் வேரியேஷன் ஓவர் எஸ். இப்போ எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு சர்ஃபேஸ் சரிங்களா, வளைஞ்சு வளைஞ்சு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சர்ஃபேஸ், அது எவ்வளவு தூரம் பெண்ட் ஆயிருக்குன்றது இல்லை காமிக்க முடியாது. ஸோ நான் ஜஸ்ட் இப்படி வச்சிருக்கேன். அப்ப இது ஏன்ற ஒரு பாயிண்ட், இது பிங்கிற ஒரு பாயிண்ட். இப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது அது நேரா இருக்கணும் அவசியம் இல்லை, வேற வேற மாதிரி ஜாயின் ஆகும். ஸோ இப்படி ஜாயின் ஆகும்போது இதுல நான் சின்ன வேரியேஷன் கொடுத்தா கூட, என்ன வேரியேஷன், சின்ன வேரியேஷன் நான் கொடுத்தா கூட இந்த கர்வோட லென்த் வந்து மாறக்கூடாது. அப்படி உங்களால கர்வ் கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா அதுக்கு பேர் தான் ஜியோடிசிக் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. இப்ப எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நமக்கு பொதுவா நிறைய இடங்கள்ல ஜியோடிசிக்னாலே ஞாபகம் வர்றது என்ன அப்படின்னா, ஸ்ட்ரெயிட் லைன். ஒரு பிளேன் கர்வ்ல நீங்க ஸ்ட்ரெயிட் லைன், அதாவது 2 பாயிண்ட் வைக்கிறீங்க. ஒரு பிளேன் கர்வ்ல 2 பாயிண்ட் வைக்கிறோம், வச்சுட்டு இது ரெண்டையும் ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு லைன் கண்டுபிடிக்கணும் சரிங்களா, ஒரு கர்வ் கண்டுபிடிக்கணும். பட் அந்த கர்வ்ல நீங்க சின்ன வேரியேஷன் கொடுத்தா கூட அதோட ஆர்க் லென்த் மாறக்கூடாது அப்படின்றாங்க சரிங்களா. அது என்னவா இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும். இதையே நம்ம அடுத்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ல பார்க்கும்போது நம்ம வேற மாதிரி பார்ப்போம். ஆனா எல்லாமே ஒண்ணுதான், டெபினிஷன் வேற வேற, பட் எல்லாமே ஒண்ணுதான். அங்க என்ன படிப்போம்னா அந்த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி படிப்போம் நம்ம அங்க சரிங்களா. பட் எல்லாமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஸோ இந்த கீழே கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, அதுல கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டா இருக்கு. அதுல நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிடுறேன். ஆல்பாங்கிறது ஒரு ஆர்க் சரிங்களா. ஆல்பாங்கிறது என்னது, ஒரு ஆர்க்கு. எஸ் ஆல்பாங்கிறது அதோட லென்த். எஸ் ஆல்பாங்கிறது அதோட லென்த் சரிங்களா. அப்ப இந்த ஆர்க்கை நான் லைட் வேரியேஷன் பண்ணும்போது இந்த லென்த்தோட அளவு வந்து மாறாம இருக்கணும். அப்படி மாறாம இருக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு ஒரு ஆர்டர் சொல்றாங்க, அட்மோஸ்ட் ஆஃப் ஆர்டர் எப்சிலான் ஸ்கொயர் அப்படின்றாங்க சரிங்களா. இதெல்லாம் தேவைப்படாது, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஆஃப் ஆர்டர் அட்மோஸ்ட் எப்சிலான் ஸ்கொயர் வரைக்கும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்படி கன்சிடர் பண்ணிக்கும் போது இந்த ஆல்பாவை நான் சேஞ்ச் பண்ண ஆர்க் லென்த் வந்து இது அளவுக்கு சேஞ்ச் ஆகிக்கலாம். அதுக்கு மேல சேஞ்ச் ஆகாம இருந்துச்சு அப்படின்னா அப்ப அந்த ஆல்பாவை நம்ம ஜியோடிசிக் அப்படின்னு சொல்றோம். புரியுதா? இருக்கு. அந்த கர்வை நான் லைட்டா சேஞ்ச் பண்ணும்போது எஸ் ஆல்பா வந்து மாறுது, அதாவது லென்த் வந்து மாறுது. அந்த லென்த் வந்து அதாவது அட்மோஸ்ட் அதிகபட்சம் அதோட வேரியேஷன் வந்து எப்சிலான் ஸ்கொயரை விட அதிகமா போகாத அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா அப்ப அந்த ஆல்பா, அதாவது அந்த ஆர்க்கை தான் நான் ஜியோடிசிக் அப்படின்றேன். அந்த லென்த்தை தான் நான் ஸ்டேஷனரி அப்படின்றேன். ஸ்டேஷனரி லென்த் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. அடுத்தது பாருங்க, இது அதாவது கண்டிப்பா ஜியோடிசிக்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரும்பா, 100%. ஜியோடிசிக் அதோட ப்ராப்பர்ட்டில இருந்து நம்ம ஒரு கொஸ்டின் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் சரிங்களா. ஏன்னா ஜியோடிசிக்ல நிறைய இருக்கு. ஜியோடிசிக் கர்வேச்சர் வெக்டார் இருக்கு, ஜியோடிசிக் கர்வேச்சர் இருக்கு சரிங்களா, நிறைய இருக்கு. அதனால இதெல்லாம் தெளிவா பார்த்துக்கோங்க. எப்பயும் போல a necessary and sufficient condition that சரிங்களா, ஒரு சர்ஃபேஸ்ல ஒரு கர்வ் ஜியோடிசிக்கா இருக்கணும்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும். என்ன கண்டிஷன்? u into dou t by dou v into dou d by dou u dot equal to 0. இதுல uv என்ன அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. uv என்ன அப்படின்னா u ஓட ஃபார்முலா இது, v ஓட ஃபார்முலா இது. இது எப்படி வந்துச்சு, ஏது வந்துச்சு, t என்ன, அது என்ன, இதெல்லாம் நீங்க ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். necessary and sufficient condition for geodesicனா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. u dou t by dou v dot minus v dou t by dou u dot is equal to 0. சரிங்களா. இதை மாத்தி மாத்தி கூட கேட்கலாம். எப்படி மாத்தி மாத்தி கேட்கலாம்? இதை ஆன்சரை கொண்டு போய் ஈக்குவலா கேட்கலாம் சரிங்களா. அப்புறம் u by v is equal to என்னன்னு கேட்கலாம். ஸோ இது வந்து நிறைய விதமா மாத்தி மாத்தி கேட்கலாம். அதை கொஸ்டின் பேப்பர் நீங்க பார்ப்பீங்க சரியா. அதுல யூங்கிறதுக்கான ஃபார்முலா கொடுத்தாங்க, வீக்ன்றதுக்கான ஃபார்முலா கொடுத்தாங்க. இதுல இந்த யூவி இருக்குல்ல, இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் என்னன்னா ஜியோடிசிக் ஈக்குவேஷன் பேர். இந்த ரெண்டுக்கும் பேர் என்ன அப்படின்னா ஜியோடிசிக் ஈக்குவேஷன். இதுக்கும் பேர் என்ன அப்படின்னா ஜியோடிசிக் ஈக்குவேஷன் பேரு சரிங்களா. அடுத்தது இது வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ல ஒரு முக்கியமான தியரம் சரிங்களா. ரியல் அனாலிசிஸ் இதே தியரம் இருக்கும். என்ன அப்படின்னா ஜி ஆஃப் எக்ஸ்ங்கிறது ஏதோ ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். இன்டெகிரல் 0 to 1 v of t gt equal to 0 for all curve functions v of t. இந்த v of t பதிலா நீங்க எந்த ஃபங்க்ஷன் போட்டாலும் ஆன்சர் 0 தான் வருது அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் கண்டிப்பா ஒரு 0 ஃபங்க்ஷனா தான் இருக்கணும் அப்படிங்கிறது ரிசல்ட், வேற ஒண்ணும் இல்லை.
புரியுதா? ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இந்த இன்டெகிரல் வேல்யூக்கு வந்து எப்பயுமே 0 வருது ஃபார் எனி வேல்யூ ஆஃப் v அப்படின்னு இருந்தா அந்த கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் வந்து 0 ஃபங்க்ஷனா தான் இருக்க முடியும், வேற ஃபங்க்ஷனா இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்கான ரிசல்ட் இது. எங்களுக்கு ஒரு முக்கியமான ரிசல்ட் ரியல் ஆன்சர்ஸ்ல இருக்கு, கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ல இருக்கு, இங்கேயும் நம்ம அதை யூஸ் பண்றோம். சரிங்களா? அடுத்து சஃபிஷியன்ட் கண்டிஷன். எதுக்கு சஃபிஷியன்ட் கண்டிஷன் அப்படின்னா, ஜியோடிசிக்கா இருக்கணும்னா சஃபிஷியன்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, இந்த யூவும் வியும் இதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்றோம்ல, அந்த யூவும் வியும் இதை சாட்டிஸ்ஃபை பண்ணாலும் சரிங்களா, அப்ப வந்து அது ஜியோடிசிக்கா தான் இருக்கும். அது வந்து சஃபிஷியன்ட் மட்டும்தான், நெசசரி கிடையாது. நெசசரிக்கும் சஃபிஷியன்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் புரியும்னு நினைக்கிறேன். ஜியோடிசிக்கா இருந்தா சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிறது நெசசரி. இந்த கண்டிஷன் இருந்தா ஜியோடிசிக்கா இருக்கும் அப்படிங்கிறது சஃபிஷியன்ட். சரிங்களா? அப்ப இந்த மேல இருக்க அந்த யூவும் வியும் இந்த கண்டிஷனை மட்டும் இல்லாம இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணா கூட நம்ம அதை வந்து ஜியோடிசிக்னு சொல்லிக்கலாம் அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்தது இந்த நம்ம பெராமெட்ரிக் கர்வ்ஸ் பார்த்திருக்கோமா, v ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், u ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அப்ப v ஈக்குவல் டு கான்ஸ்டன்டா இருக்கும்போது சரிங்களா, அது ஜியோடிசிக்கா இருக்கணும் அப்படின்னா இதுதான் கண்டிஷன். இதெல்லாம் தியரம்ஸ், இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது, ஜஸ்ட் நீங்க மனப்பாடம் தான் பண்ண, வேற வழி இல்லை. v ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்டுக்கு ஜியோடிசிக்கு ஃபார்முலா என்ன? e(e2 plus f(e1 minus 2e(f1) equal to 0. இதே இது u ஈக்குவல் டு c ஆ இருக்கணும். c வந்து ஜியோடிசிக்கா இருக்கணும்னா அப்ப ஃபார்முலா பாருங்க, gg1 plus fg2 minus 2gf2 equal to 0. சரியா? அடுத்தது பெராமெட்ரிக் கர்வ் வந்து ஆர்த்தோகோனலா இருந்தா என்ன பண்றது? அப்ப பெராமெட்ரிக் கர்வ் ஆர்த்தோகோனல்னா நமக்கு என்ன தெரியும்? f ஈக்குவல் டு 0 தெரியும். அப்ப f ஈக்குவல் டு 0னா f1ம் 0, இந்த இடத்துல f-ம் 0. அப்ப இந்த டேர்ம் மட்டும் தான் மிச்சம் இருக்கும். அப்ப நம்மகிட்ட என்ன இருக்கும்னா e(e2 equal to 0ன்னு இருக்கும். இதுல e வந்து 0வா இருக்க முடியாது. அப்ப என்னதான் 0வா இருக்க முடியும்னா e2 தான் 0வா இருக்க முடியும். அதனாலதான் அந்த கண்டிஷன் இங்க கொடுத்திருப்பாங்க. இது எப்ப ட்ரூ அப்படின்னா பெராமெட்ரிக் கர்வ் வந்து ஆர்த்தோகோனலா இருந்தா. அதே மாதிரி u வந்து இதே மாதிரி பெராமெட்ரிக் கர்வ் ஆர்த்தோகோனலா இருந்தா u கான்ஸ்டன்டா இருந்தா அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த டேர்மை பாருங்க, மேல கட்டம், இந்த டேர்ம் பாருங்க. அப்ப இந்த டேர்ம் 0 ஆயிரும், இந்த f 0 ஆயிரும். அப்ப g1 தான் இருக்கும், அல்ல g 0வா இருக்க முடியாது, அதனால g வந்து 0வா இருக்கும். சரி, e2 0னா என்னப்பா அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். e2 0னா என்ன அர்த்தம்? 2ங்கிறது அதை அங்க எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? முன்னாடியே பார்த்திருக்கோம், π1 π2 எல்லாம் பார்த்திருக்கோம். சரி, முன்னாடி நம்ம ஓகே, நீங்க ரெக்கார்டர் கிளாஸ் பார்க்கலன்றீங்க. சரி, நான் சொல்லிடுறேன். ஒண்ணுங்கிறது யூவை பொறுத்து வகைப்படுத்துறது, ரெண்டுங்கிறது வந்து வியை பொறுத்து வகைப்படுத்துறது. அப்ப e2 equal to 0னா என்னப்பா அர்த்தம்? ஈய வந்து வியை பொறுத்து வகைப்படுத்தினா ஆன்சர் 0 அப்படின்னா என்ன அர்த்தம்? சரி, ஒன்றும் இல்லை, இவ்வளவு தூரம் போக வேண்டாம். பையங்கிறது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், அது வந்து யூவியை வச்சு இருக்கு. சரிங்களா? இந்த பையன் வந்து நான் டோ பை டோ யூ கண்டுபிடிக்கிறேன், ஆன்சர் 0 வருது. அப்ப இந்த பைய பத்தி என்ன சொல்லலாம்? இன்னும் கொஞ்சம் பெட்டரா சொல்லலாம் மேம். ஓகே தான், பட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா சொல்லலாம். ஓகே, பை ஆஃப் யூவின்னு இருக்க இடத்துல வெறும் வி இருந்தா ஆன்சர் என்ன வரும்? பை ஆஃப் யூவின்னு இருக்க இடத்துல வெறும் வி இருந்தா ஆன்சர் என்ன வரும்? பிஏ யூவை பொறுத்து வகைப்படுத்தின ஆன்சர் என்ன வரும்? 0 தான் சார். 0 தானே வரும். சரி, அப்ப சப்போஸ் இதுல ஏதாவது ஒரு இடத்துல யூ இருந்தா இது 0 ஆகுமா? எக்ஸாம்பிள் டோ பை பை டோ யூ. இப்ப நான் யூ வின்னு எடுத்துக்கிறேன். அப்ப இந்த யூவை பொறுத்து பண்ண ஆன்சர் என்ன கிடைக்கும்? வி கிடைக்கும். அப்ப இது எப்ப 0 ஆகும்? உள்ள இருக்க டேர்ம்ல என்ன இருக்காது? யூ இருக்காது. யூவே இருக்காது, அவ்வளவுதான். அப்ப e2 equal to 0னா என்ன அர்த்தம்னா e is a function of u only. புரிஞ்சுதா?
சரி, அதே மாதிரி அடுத்தது வாங்க. அப்ப G1 = 0னா என்ன அர்த்தம்? அப்ப Gல என்ன இல்ல? Gல யூவே இல்ல. அப்ப யூவே இல்லைன்னா அதுல என்ன மட்டும்தான் இருக்குது? V மட்டும்தான் இருக்குது. அப்ப G இஸ் a function of V only. ஸோ இதே கொஸ்டின்ல இருக்குது, அடுத்து கீழே இருக்கும். சரிங்களா? அடுத்து கீழே இந்த இந்த ரிசல்ட் கீழே கொடுத்துருப்போம். அடுத்து எங்க கொடுத்துருக்கு பாருங்க, இந்த கொடுத்துருக்கு பாருங்க. The parametric curves on a surface are orthogonal. Then V = constant is geodesic, provided E is a function of U only. U கான்ஸ்டன்டா இருக்கணும்னா G is a function of V only. ஸோ மேல இருக்கிறது கீழே இருக்கிறது எல்லாம் ஒண்ணுதான். அப்ப நீங்க எப்படி படிச்சுக்கணும் அப்படின்னா, நான் பெராமெட்ரிக்கா இருந்தா என்ன கண்டிஷன், பெராமெட்ரிக்கா இருந்தா என்ன கண்டிஷன், அதுல மொத்தம் 2 கண்டிஷன் இருக்கு. அப்ப இந்த மூணுமே ஒண்ணுதான். இந்த மூணையும் நீ ஒரே இடத்துல எழுதி வச்சுக்கணும். அடுத்தது பாருங்க, U டாட் ஈக்குவல் டு 0, U டாட் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா என்ன? du by dt. du by dt னா அப்ப U இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் t. அடுத்து கர்வை எப்படி டிஃபைன் பண்றாங்க பாருங்க, V ஈக்குவல் டு V ஆஃப் U. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம இந்த பேராமெட்ரிக் டிரான்ஸ்ஃபர்மேஷனே மாத்துறது இது. சரிங்களா? கர்வ்லயே பாத்தீங்கன்னா நம்ம 2 பேராமீட்டரை கொண்டு வந்திருக்கோம். இப்ப இந்த கர்வு ஜியோடிசிக்கா இருக்கணும் அப்படின்னா, இந்த விங்கிறது செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான் இது. V டாட் பிளஸ் பி வி டாட் கியூப் பிளஸ் கியூ வி டாட் ஸ்கொயர் பிளஸ் ஆர் வி டாட் பிளஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இதுல பி கியூ ஆர் எஸ்ங்கிறது என்னன்னா, இட்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் யூவி டிட்டர்மைன்டு பை இஎஃப்ஜி. டிட்டர்மைன் பைனா அதை வச்சு கண்டுபிடிச்சுக்கலாம் அப்படின்றாங்க. சரிங்களா? இதெல்லாம் இதெல்லாம் சில சம்டைம்ஸ் கொஸ்டின் கேட்கணும்னா கேட்கலாம். அதனால பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இது வந்து பெராமெட்ரிக் மாதிரி வேற ஒன்றும் இல்லை. இப்போ எப்படி சொல்லலாம்னா, நான் முன்னாடி பார்த்துருப்போம்ல, இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்னா, இப்படி எழுதுவோம்ல, எக்ஸ் ஈக்குவல் டு டி, ஒய் ஈக்குவல் டு டி மைனஸ் 1 அப்படின்னு எழுதிக்கலாம்ல. இப்போ இதுதான் கர்வு. பட் அந்த கர்வை நம்ம என்ன பண்றோம், இன்னொரு பெராமீட்டரை வச்சு எழுதிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் இது. சரிங்களா? அடுத்தது வந்து ரிவர்ஸ்ல படிக்கணும். என்ன படிக்கணும்னா, இந்த கீழே ஒரு மெட்ரிக் கொடுத்துருக்காங்க. மெட்ரிக்னா என்னப்பா? மெட்ரிக்னா என்னது? இது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி டியூ ஸ்கொயர், டியூ டிவி, டிவி ஸ்கொயர் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இதை வச்சு ஈஸியான கொஸ்டின்ஸ் நிறைய ஃப்ரேம் பண்ணலாம். சொல்லுங்க. சர்க்கிள் ஈக்குவேஷனா சார்? மேம் புரியல. இல்ல சர்க்கிள் மேம், ஈக்குவேஷன் மெட்ரிக் அப்படின்றது, மெட்ரிக்ன்றது நம்ம இது வரைக்கும் எங்க படிச்சிருக்கோம்? மெட்ரிக் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் ஆஃப் அப்படிங்க. வெரி குட், வெரி குட், சூப்பர் சூப்பர். என்னது? ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம். ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் தான் மெட்ரிக்னு சொல்லிப்போம். மெட்ரிக் வந்து ஒரு பாசிட்டிவ் டெஃபினைட், இது பாசிட்டிவ் டெஃபினைட் அப்படின்லாம் படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கா? டிஎஸ் ஸ்கொயர்னு போட்டிருப்போம். சரி, அப்ப என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, இது நீங்க ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம்னு சொன்னீங்கன்னா அப்ப இஎஃப்ஜியோட வேல்யூ என்ன? இஎஃப்ஜியோட வேல்யூ என்ன? E equal to V square sir. வெரி குட். G வந்து 2U square sir. சரி, எஃப் என்னது? எஃப் என்ன? எஃப்யூவிஎஸ். வெரி குட். மைனஸ் மைனஸ் 2. ஓகே ஓகே. இப்போ என்னோட கொஸ்டின் பதில் சொல்லுங்க. இதுல இருக்கக்கூடிய பேராமெட்ரிக் கர்வ்ஸ் வந்து ஆர்த்தோகனலா இல்லையா?
இதுல இருக்கக்கூடிய பெராமெட்ரிக் கர்வ் ஆர்த்தோகனலா இல்லையா? பெராமெட்ரிக் கர்வ் எப்ப ஆர்த்தோகனலா இருக்கும்? இதே பேஜ்ல எழுதியிருக்கேன் நான். பெராமெட்ரிக் கர்வ்னா என்ன, யாராவது சொல்லுங்களேன். பெராமெட்ரிக் கர்வ்னா என்ன, யாராவது சொல்லுங்க. பெராமெட்ரிக் கர்வ்னா என்ன? XYZ வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் U அந்த மாதிரி கொடுக்கறது தானே சார்? இல்ல மேம், இல்ல. யாருக்குமே தெரியாதா பெராமெட்ரிக் கர்வ்னா? சிங்கிள் பேராமீட்டரா வச்சு எழுதுறதா சார்? V a constant இல்ல U a constant? வெரி குட், அவ்வளவுதான். V a கான்ஸ்டன்டா வச்சு எழுதுனா அது ஒரு பெராமெட்ரிக் கர்வ். U a கான்ஸ்டன்டா வச்சிருந்தா அது ஒரு பெராமெட்ரிக் கர்வ். டயக்ராம்ல காமிச்சல நானு இதெல்லாம். ஆங்கர் ரிங்குக்கு எப்படி இருக்கும், ஹெலிகாய்டுக்கு எப்படி இருக்கும், நிறைய பார்த்தோம். கோனுக்கு எப்படி இருக்கும், ஸ்பியருக்கு எப்படி இருக்கும், நிறைய பார்த்தோம். பார்த்தீங்களா? பெராமெட்ரிக் கர்வ். பெராமெட்ரிக் கர்வ் வந்து எப்ப சரி, பெராமெட்ரிக் கர்வ்னா என்ன தெரிஞ்சுச்சா? U ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், V ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்க்கு பேர் தான் பெராமெட்ரிக் கர்வ். ஆங்கர் ரிங் யாருக்கா ஞாபகம் இருக்கா? ஆங்கர் ரிங். ஆங்கர் ரிங் எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு? இப்ப அதுக்கு அடுத்தது, அப்ப இதுல இருந்து நான் என்ன கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னா, அப்ப இதான் டிஎஸ் ஸ்கொயர்னா இதான் இ, இதான் எஃப், இதான் ஜி. இங்க எஃப் வந்து நாட் ஈக்குவல் 0, அதனால பெராமெட்ரிக் கர்வ் ஆர் நாட் ஆர்த்தோகனல். சரிங்களா? ரைட்டா? அப்ப ஆர்த்தோகனலா இல்ல. இவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இது ஒரு சர்ஃபேஸ்ல இருந்து தானே கிடைச்சிருக்கும். இந்த இஎஃப்ஜிலாம் ஏதோ ஒரு பெராமெட்ரிக் கர்வ்ல இருந்து தானே கிடைச்சிருக்கும். ஒரு கர்வோட பெராமெட்ரிக் ஃபார்ம்ல தான் கிடைச்சிருக்கும். அந்த கர்வுக்கு இதுதான் ஜியோடிசிக் அப்படின்றாங்க. சரிங்களா? V cube divided by U square is equal to constant அப்படிங்கிறது தான் அதுக்கு ஒரு ஜியோடிசிக்காவே கிடைச்சிருக்கு அப்படின்றாங்க. வேற ஒண்ணும் இல்லை. இது வந்து ஒரு கொஸ்டின், ஒரு சம்மு. திரும்ப சம்ம செஞ்சு பார்த்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம், கஷ்டம். வேற வழி இல்லை. சரியா? அடுத்து கெனானிக்கல் ஜியோடிசிக் ஈக்குவேஷன். சரிங்களா? கெனானிக்கல் ஜியோடிசிக் ஈக்குவேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த மேல இந்த ஒரு ஃபார்முலா எழுதுனீங்கல்ல யூவின்னு, இந்த யூவி ஃபார்முலாவை இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர்க் லென்த்ல எழுதுனா அதுக்கு பேர் தான் கெனானிக்கல் ஜியோடிசிக் ஈக்குவேஷன். இதை திரும்ப திரும்ப நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம், தெளிவா பாத்துக்கோங்க. சரிங்களா? இதுக்கு பேர் தான் என்ன? கெனானிக்கல் ஜியோடிசிக் ஈக்குவேஷன். மேல இருக்கக்கூடியது அப்படியே இருக்கும், டாட்டுக்கு பதிலா டேஷ் வந்துடும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது, இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு டிவிஷனையும் தெளிவா பாருங்க. If the curve on a surface are not parametric curves, அது பெராமெட்ரிக் கர்வா இல்ல அப்படின்னா, அது ஜியோடிசிக்கா இருக்கணும் அப்படின்னா எய்தர் U ஈக்குவல் டு 0வா இருக்கணும் ஆர் V ஈக்குவல் டு 0வா இருக்கணும். புரியுதா? பெராமெட்ரிக் கர்வா இருந்தா அதுக்கு நம்ம மேல 2-3 வெரைட்டி பார்த்தோம். ஞாபகம்? பெராமெட்ரிக் கர்வா இல்ல அப்படின்னா எய்தர் U ஈக்குவல் டு 0வா இருக்கணும் ஆர் V ஈக்குவல் டு 0வா இருக்கணும். அடுத்தது, ஃபார் a parametric curve to be a geodesic, ஒரு பெராமெட்ரிக் கர்வே ஜியோடிசிக்கா இருக்கணும்னா U ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்ல இருக்கணும்னா U 0வா இருக்கணும், V ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்ல இருக்கணும்னா V ஈக்குவல் டு 0வா இருக்கணும். புரியுதா? அதாவது ஒரு நாட்ட பெராமெட்ரிக் கர்வ் வந்து ஜியோடிசிக்கா இருக்கணும்னா ஏதாவது ஒன்னு 0வா இருக்கணும். அதே U கான்ஸ்டன்ட் வந்து உங்களுக்கு ஜியோடிசிக்கா இருக்கணும்னா கேபிட்டல் U 0வா இருக்கணும். ஸ்மால் V இது V ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் வந்து ஜியோடிசிக்கா இருக்கணும்னா V 0வா இருக்கணும். சரிங்களா? அடுத்தது, சர்ஃபேஸ் ஆஃப் ரெவல்யூஷன். இந்த சர்ஃபேஸ் ஆஃப் ரெவல்யூஷன்ல மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் ஜியோடிசிக் இருக்கு அப்படின்றாங்க. சரிங்களா? மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் ஜியோடிசிக் இருக்கு அப்படின்றாங்க. ஒண்ணு என்னன்னா, இந்த மாதிரி ஒரு எழுதுற ஈக்குவேஷன் வந்து கண்டிப்பா ஜியோடிசிக்கா தான் இருக்கும் அப்படின்றாங்க. V ஈக்குவல் டு ஆல்பா பை U, A பிளஸ் பீட்டா அப்படிங்கிறது. ரெண்டாவது, எவ்ரி மெரிடியன். பாத்தீங்களா? எவ்ரி மெரிடியன் இஸ் அ ஜியோடிசிக். நிறைய பிளேஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மெரிடியன் தான் வந்து ஜியோடிசிக்கா இருக்கும். நிறைய பிளேசஸ்ல இந்த மெரிடியன் தான் ஜியோடிசிக்கா இருக்கும். சரிங்களா? அடுத்தது, பேரல் வந்து எப்போ ஜியோடிசிக்கா இருக்கணும் அப்படின்னா, if it is radius is stationary, அதாவது ரேடியஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கணும்.
ஏன்னா பேரலல்ஸ் எப்படி உருவாக்குவோம்? இப்ப இதான் சர்ஃபேஸ் ஆஃப் ரெசல்யூஷன், இது ரெவல்யூஷன் இப்படிதான் இருக்கும். இதை இந்த ஆக்சிஸை பொறுத்து அப்படியே சுத்துவோம். கரெக்டா? இதை வந்து இந்த ஆக்சிஸை பொறுத்து அப்படியே சுத்துவோம். சுத்தும் போது இப்படியே ஒரு கரு கிரியேட் ஆகும். இதே மாதிரி எப்படி இங்கே ஒண்ணு வரும் சரிங்களா? இந்த கரு மாதிரி ஃபார்ம் ஆகும். அப்படியே ஒரு சர்ஃபேஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். அப்ப இந்த சர்ஃபேஸ்ல u ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னா இங்க ஒரு சர்க்கிள் கிரியேட் ஆகும். அந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து கான்ஸ்டன்டா ஸ்டேஷனரியா இருந்துச்சு அப்படின்னா அப்ப u ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் வந்து ஜியோடிசிக்கா இருக்கும், இல்லைன்னா ஜியோடிசிக்கா இருக்காது. ஆனா எவ்ரி மெரிடியன் இஸ் ஆல்வேஸ் ஜியோடிசிக் தான். பட் பேரலல் ஜியோடிசிக்கா இருக்கணும்னா அதோட ரேடியஸ் வந்து ஸ்டேஷனரியா இருக்கணும். இதெல்லாம் எங்க பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா சர்ஃபேஸ் ஆஃப் ரெவல்யூஷன். சரிங்களா? இதெல்லாம் எங்க பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா சர்ஃபேஸ் ஆஃப் ரெவல்யூஷன். சரிங்களா? One second. One second. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா இந்த கிளாரஸ் தியரம் அப்படின்றாங்க. இதெல்லாம் நேமிங் தியரம் கேட்கறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஏதாவது ஒரு சர்ஃபேஸ் ஆஃப் ரெவல்யூஷன் எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். ஏதாவது ஒரு சர்ஃபேஸ் ஆஃப் ரெவல்யூஷனோட எக்ஸாம்பிள். கோன் சொல்லலாமா சார்? வெரி குட் மேம். சூப்பர் சூப்பர் சூப்பர். கோன். வெரி குட். வேற யாரும் எதுவும் சொல்ல விருப்பப்படுறீங்களா சர்ஃபேஸ் ஆஃப் ரெவல்யூஷன்ல? சிலிண்டர் சார். வெரி குட். சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் வேற ஏதாவது? கோன், சிலிண்டர். ரிங் கூட சொல்லலாமா சார்? ரிங். ஆங்கர் ரிங். எஸ் சார். அந்த ஆங்கர் ரிங்ல என்ன பண்ணுவோம், ஒரு சர்க்கிளை வச்சுக்கிட்டு அப்படியே சுத்தி வருவோம். அப்ப இந்த மாதிரி சுத்தி வந்தாலும் இது சர்ஃபேஸ் ஆஃப் ரெவல்யூஷன் தான். ஓகே, வெரி குட், சூப்பர். இன்னொன்னு வந்து ஸ்பியர். ஒரு செமி சர்க்கிள் எடுத்துக்கிட்டு அப்படியே சுத்தி வச்சோம்னா என்ன ஆகும்? அது ஸ்பியரா மாறுமா? எஸ் எஸ். ஸோ இது எல்லாமே சர்ஃபேஸ் ஆஃப் ரெவல்யூஷன் தான். ஓகேங்களா? அப்ப அடுத்து என்ன சொல்றாங்கன்னா இந்த கிளாரஸ் தியரம் சொல்றாங்க. இது எதுக்கான ரிலேஷன்ஷிப் அப்படிலாம் தெரிஞ்சுக்கோங்க. சம்டைம்ஸ் கொஸ்டின் இப்படிலாம் கேட்பாங்க. இப்ப நிறைய பேர் என்னன்னா கிளாரஸ் தியரம்னா என்னன்னு மட்டும் தான் படிப்பாங்க. பட் அது என்ன சொல்ல வருதுன்னு பார்க்கணும். கிளாரஸ் தியரம் gives the relation between a geodesic and the meridian of a surface of revolution. ஜியோடிசிக்கும் அந்த சர்ஃபேஸ் கூடிய மெரிடியனுக்கும் சரிங்களா உள்ள ரிலேஷனை பத்தி சொல்றதுதான் இந்த கிளாரஸ். If a geodesic on a surface of revolution cut the meridian through any point P on it at an angle psi, then u psi is constant. இப்ப எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்படி எடுத்துக்கிறேன், நான் ஒரு சிலிண்டரே எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப சிலிண்டர்ல எது ஜியோடெசிக் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது எனக்கு தெரியும். பட் ஆனா உங்களுக்கு இப்ப சொல்லுவாங்க. சரி, ஓகே. ஜியோடெசிக்ல வந்து எது வந்து உங்களுக்கு இதுல சிலிண்டர்ல வந்து எது ஜியோடெசிக் அப்படின்னா சர்க்குலர் ஹெலிக்ஸ் அல்லது சிலிண்டரிக்கல் ஹெலிக்ஸ், ரெண்டு ஒன்னா தான் இருக்குங்க. சரிங்களா?
அதுதான் ஜியோடிசிக். இப்ப இவங்க என்ன சொல்ல வர்றாங்க, இப்ப மெரிடியன்றாங்க. மெரிடியன்றது என்னது? இந்த சிலிண்டருக்கு மெரிடியன்றது என்னது? ஜென்ரேட்டர். மெரிடியன்றது என்னது? ஜென்ரேட்டர். இப்ப இந்த ஜென்ரேட்டர் இந்த ஜியோடிசிக்கை நிறைய இடத்துல கட் பண்ணுதா? அப்ப எல்லா இடத்துலயும் என்ன பண்ணணும்னா ஒரே ஆங்கிள் கட் பண்ணும் பொதுவா. சரிங்களா? அந்த ஆங்கிள் நான் சைன்னு எடுத்துக்கிறேன். அடுத்து நான் என்ன பண்றேன், இப்ப இந்த பாயிண்ட்ல கட் ஆகுதுன்னா இந்த பாயிண்ட்டுக்கும் சரிங்களா, இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த இசட் ஆக்சிஸ்க்கும் இடையில ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அது யூ. இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த யூ இன்டூ சைன் சை இஸ் ஆல்வேஸ் அ கான்ஸ்டன்ட். இதுதான் அந்த மெரிடியனுக்கும் இந்த ஜியோடிசிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். அதாவது இந்த மெரிடியன் ஆனது அந்த ஜியோடிசிக்கை எந்த ஆங்கிள் கட் பண்ணுதோ அதோட சைன் வேல்யூவும் அந்த பாயிண்ட்டுக்கும் இசட் ஆக்சிஸ்க்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸை வந்து நான் யூன்னு எடுத்தேன்னா யூ இன்டூ சைன் சை இஸ் கான்ஸ்டன்ட். புரிஞ்சுதா? இதுக்கு பேர் தான் வந்து கிளாஸ். அடுத்தது ஜியோடிசிக் ஆன ரைட் சர்க்குலர் சிலிண்டர் ஆர் ஹெலிக்ஸ். நான் சொன்னது வந்துருச்சா? ரைட் சர்க்குலர் சிலிண்டருக்கு வந்து ஜியோடிசிக் என்ன அப்படின்னு கேட்டா ஹெலிக்ஸ். சரிங்களா? அடுத்தது பாருங்களேன், if and only if மாதிரி. If a geodesic on a surface of revolution cut the meridian at a constant angle, then the surface is the right cylinder. அதாவது ரைட் சிலிண்டர்னா என்னது? ரைட் சர்க்குலர் சிலிண்டர். அதாவது மேல பார்த்தோம்ல இந்த கிளாஸ் தியரம், சரிங்களா, அதை வச்சு வருது. அதாவது எப்படி அப்படின்னா அந்த ஆங்கிள் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் மாறும். ஆனா இப்ப இங்க வந்து ஆங்கிளே மாறல அப்படின்னா சரிங்களா, அப்ப கண்டிப்பா அந்த சர்ஃபேஸ் வந்து ஒரு ரைட் சர்க்குலர் சிலிண்டரா மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்றாங்க. புரிஞ்சுதா? ஓகே. அடுத்தது இந்த நார்மல் ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி. சரிங்களா, அதை கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கோங்க. நார்மல் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு நான் நிறைய இடத்துல நம்ம வந்து டக்குன்னு நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். எனக்கு வந்து பொதுவா வந்து ஜியோடிசிக்னாலே எனக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து இந்த ப்ராப்பர்ட்டி தான். அந்த அளவுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். என்ன அப்படின்னா ஒரு கர்வ் ஜியோடிசிக்கா இருக்கணும் அப்படின்னா அந்த கர்வ்ல நீங்க ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் பிரின்சிபல் நார்மல் கண்டுபிடிக்கலாமா? அந்த பிரின்சிபல் நார்மல் வந்து சரிங்களா சர்ஃபேஸ் நார்மலுக்கு ஈக்குவலா இருக்கும். புரிஞ்சுதா? 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 ஓகே. அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா இப்போ ஒரு கர்வ் இருக்கு, அந்த கர்வ் ஜியோடிசிக் கர்வ்னா நீங்க ஒவ்வொரு பாயிண்ட்ல என்ன கண்டுபிடிக்கலாம்? டான்ஜென்ட், யூனிட் டான்ஜென்ட் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு பிரின்சிபல் நார்மல் கண்டுபிடிக்கலாம், பை நார்மல் கண்டுபிடிக்கலாம். அப்படித்தானே? இதுல இந்த பிரின்சிபல் நார்மல் எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அதே டைரக்ஷன்ல தான் அந்த சர்ஃபேஸோட நார்மலும் இருக்கும். சர்ஃபேஸ்க்கு ஒரு நார்மல் கண்டுபிடிக்கிறீங்க நான் சொன்னேன் தெரியுமா? ஒரு பாயிண்ட்ல ஒரு சர்ஃபேஸ்க்கு எப்படி நார்மல் கண்டுபிடிப்பாங்க? ஒரு பாயிண்ட்ல சொல்லுங்க, யாரா ஒரு ஆள் சொல்லுங்க. ஒரு சர்ஃபேஸ்க்கு ஒரு பாயிண்ட்ல எப்படி நார்மல் கண்டுபிடிக்கிறது? என்னாச்சு? வர வர கொஸ்டின் கேட்டாலே அமைதியா இருக்கீங்களே, யாருக்கும் ஞாபகம் இல்லையா? ஒரு சர்ஃபேஸ்ல ஒரு பாயிண்ட்ல எப்படி நார்மல் கண்டுபிடிக்கிறது? சர்ஃபேஸ் நார்மல். இந்த பாயிண்ட்டுக்கு டான்ஜென்ஷியல் லைன்
ஓகே, வெரி குட் மேம், வெரி குட். சொல்லுங்க. டேஞ்சென்ஷியல் லைன் போடும்போது ம், ம். நிறைய டேஞ்சன் லைன் வரையலாம். சரிங்களா? எஸ் அந்த டேஞ்சன் லைனை வச்சிருக்கக்கூடிய ஒரு பிளேனுக்கு போகணும். அந்த பிளேன் தான் டேஞ்சன்ட் பிளேன். அந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா அந்த பாயிண்ட்ல நீங்க வந்து ஒரு வெக்டார் வரைஞ்சீங்கன்னா அந்த வெக்டார் தான் என்னன்னா நார்மல். ஞாபகம் நார்மல். வந்துருச்சா? எஸ் சார். மத்த எல்லாருக்கும் ஞாபகம் வந்துருச்சா? சரி, இப்ப என்ன சொல்றேன்னா இது வந்து ஒரு சர்ஃபேஸ்க்கு, சரிங்களா? நம்ம இந்த ஒரு கர்வுக்கு பேசுறோம். அப்ப கர்வுக்கு பிரின்சிபல் நார்மல் இருக்கு. அதோட அந்த பிரின்சிபல் நார்மலும் அந்த பாயிண்ட்ல சர்ஃபேஸ்க்கு இருக்கக்கூடிய நார்மலும் ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா, ரெண்டுமே ஒண்ணா இருந்ததுன்னா, அப்ப அந்த கர்வ் வந்து ஒரு ஜியோடிசிக்கா இருக்கும் அப்படின்றாங்க. அந்த கர்வ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு ஜியோடிசிக் கர்வா இருக்கும் அப்படின்றாங்க. புரிஞ்சுதா? புரிஞ்சுச்சா? ஓகே, அடுத்தது பார்ப்போம். அடுத்தது என்ன அப்படின்னா இதை நீங்க தான் கொஞ்சம் இமேஜின் பண்ணணும். இந்த ஒரு பாயிண்ட் தான் இந்த கிளாஸ்லயே பாத்தீங்கன்னா கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். மற்ற பாயிண்ட்ஸ்லாம் வந்து அப்படியே ரெகுலர் பாயிண்ட் மாதிரி இருக்கும். சரிங்களா? என்ன பாயிண்ட்னு பாருங்க. A curve on a surface is a geodesic if and only if the rectifying plane is tangent to the surface. இது எப்படி நீ யோசிங்க? ஒரு கர்வ் வந்து ஜியோடிசிக்கா இருக்கணும்னா அதோட ரெக்டிஃபைங் பிளேன் வந்து டேஞ்சன்ட் டு த சர்ஃபேஸா இருக்கணுமா? அதாவது இன்னொரு விதம் எப்படி சொல்லணும்னா ரெக்டிஃபைங் பிளேன் இஸ் த டேஞ்சன்ட் பிளேன் டு த சர்ஃபேஸ். யாரால யோசிக்க முடியுதா? யோசிக்க முடியுதா? யாரால ரெக்டிஃபைங், சரி ஒவ்வொன்னா சொல்லுங்களேன். ரெக்டிஃபைங் பிளேனுங்கிறது என்னது? நீங்க அப்படியே சொன்னீங்கனாலே நமக்கு தெரிஞ்சிடும். டக்கு டக்குன்னு சொல்லுங்க, அடுத்த பாயிண்ட் போயிருவோம். ரெக்டிஃபைங் பிளேன் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர்? இல்ல அதெல்லாம் இல்ல மேம், நான் அதெல்லாம் ஈக்குவேஷன்லாம் கேட்கல. ரெக்டிஃபைங் பிளேன் எப்படி கிரியேட் ஆகும்? ஒரு சீரீஸ் தான் நான் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். சரி, ரெக்டிஃபைங் பிளேன்ல எந்தெந்த யூனிட் வெக்டார்ஸ் இருக்கும்? இப்போ ஒரு கர்வ்னு எடுக்கிறேன். டீயும் சரிங்களா? டேஞ்சன்ட்டும் பைநார்மலும் சார். ஓகே, அப்ப டேஞ்சன்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ஆஸ்குலேட்டிங் பிளேன் இருக்கும், அதுக்கப்புறம் அதுக்கு பெர்பெண்டிகுலர் நார்மல் பிளேன் இருக்கும், அப்புறம் இந்த டீயையும் பியையும் வச்சிருக்க மாதிரி ஒரு பிளேன் கிரியேட் ஆகும். அந்த பிளேன் தான் என்னன்னா ரெக்டிஃபைங் பிளேன். சரிங்களா? இப்ப நல்லா கவனிங்க. ஸ்மால் எண்ணும் கேபிட்டல் எண்ணும் இது ரெண்டும் ஒரே மார்க்குன்றாங்க. சரிங்களா? அப்ப இந்த பி எங்க இருக்கும்? பி வந்து எங்க இருக்கும் சொல்லுங்க பாப்போம். இந்த ஸ்மால் எண்ணு கேபிட்டல் எண்ணு ஒரே மாதிரி இருக்கு. இது ரெண்டும் பெர்பெண்டிகுலர். கரெக்டா? கரெக்டா? இதே மாதிரி எண்ணுக்கு எது பெர்பெண்டிகுலர்? சர்ஃபேஸ்ல இந்த எண்ணை எதை வச்சு கிரியேட் பண்ணோம்? இந்த எண்ணை எதை வச்சு கிரியேட் பண்ணோம்? இப்பதான் சொன்னீங்க. டேஞ்சன்ட் லைன்லாம் வச்சு டேஞ்சன்ட் பிளேனை வச்சு. டேஞ்சன்ட் பிளேனை வச்சு. அப்ப இதுவும் பெர்பெண்டிகுலர்னா இந்த ரெண்டும் ஒரே இடத்துல இருக்குமா? அப்ப இந்த பிரின்சிபல் அந்த பைனார்மல் எங்க இருக்கும்? டேஞ்சன்ட் பிளேன்ல இருக்குமா? அப்ப இந்த டேஞ்சன்ட்
டான்ஜென்ட்டும் இருக்கு, பைனார்மலும் இருக்கு. அப்ப இந்த பிளேனுக்கு பேர் என்னது? ரெக்டிஃபைங் பிளேன். புரிஞ்சுதா? ஏன்னா பிஏடி வச்சிருக்க பிளேனுக்கு பேர் என்னது எப்பயுமே? ரெக்டிஃபைங் பிளேன் பேரு. ஸோ இன்னொரு தடவை சொல்றேன், தெளிவா கவனிச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா ஜியோடிஸ்க் இருக்கிறதுனால உங்களுக்கு பிரின்சிபல் நார்மலும் பைனார்மலும் ஒரே சைடா இருக்கு, ஒரே மாதிரி இருக்கு. அப்ப இதோட ஆப்போசிட்டும் எப்படி இருக்கணும்? ஒரே இடத்துல இருக்கணும். அப்ப பைனார்மல் எங்க இருக்கு? டான்ஜென்ட் பிளேன்ல இருக்கு. அப்ப டான்ஜென்ட் பிளேன்ல தான் டான்ஜென்ட்டும் இருக்கு. அப்ப டான்ஜென்ட்டும் பைனார்மலும் இருக்கக்கூடிய பிளேனுக்கு பேர் தான் என்னன்னா ரெக்டிஃபைங் பிளேன். அப்ப ரெக்டிஃபைங் பிளேன் இஸ் த டான்ஜென்ட் பிளேன் டு த சர்ஃபேஸ். அதத்தான் ரெக்டிஃபைங் பிளேன் இஸ் டான்ஜென்ட் டு த சர்ஃபேஸ் கொடுத்துருக்கோம். சரியா? அடுத்த பாயிண்ட் போயிடலாம். டூ சர்ஃபேசஸ் டச்சஸ் ஈச் அதர் அலாங் அ கர்வ். ரெண்டுமே ஒரு கர்வ்ல டச் ஆகுது. அப்படி டச் ஆச்சுன்னா if the curve is a geodesic on one surface then is a geodesic on the others also. அப்ப ரெண்டு சர்ஃபேஸ், எக்ஸாம்பிள் பிளேன் கூட எடுத்துக்கோங்களேன். இந்த பிளேனும் இன்னொரு பிளேனும் கட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப கட் ஆகிற இடத்துல ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிரியேட் ஆகும். அப்ப இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஒரு பிளேன்ல ஜியோடிசிக்கா இருந்தா இன்னொரு பிளேன்ல ஜியோடிசிக்கா இருக்கும் அப்படின்றாங்க. வேற ஒண்ணும் இல்ல. சரியா? அடுத்தது முன்னாடி பார்த்தோம், சிலிண்டர்ல ஜியோடிசிக் எதுன்னு கேட்டா ஹெலிக்ஸ். சரிங்களா? அதே தான் கான்வர்ஸ். ஹெலிக்ஸ் எங்க ஜியோடிசிக்கா இருக்குன்னு கேட்டா சிலிண்டர்ல. சிலிண்டர்ல எது ஜியோடிசிக் அப்படின்னு கேட்டா ஹெலிக்ஸ். ஹெலிக்ஸ் எந்த சர்ஃபேஸ்ல ஜியோடிசிக்கா இருக்குன்னு கேட்டா சிலிண்டர். இஃப் அண்ட் ஒன்லி. அதே மாதிரிதான் ஸ்பியர்ல எது ஜியோடிசிக்கா இருக்குன்னு கேட்டா கிரேட் சர்க்கிள். கிரேட் சர்க்கிள் எங்க ஜியோடிசிக்கா இருக்குன்னு கேட்டா ஸ்பியர். நல்லா யோசித்து பாருங்களேன். இந்த ஸ்பியர்ல கிரேட் சர்க்கிள்ன்றது என்னது? மெரிடியனா சார்? மெரிடியன். சரிங்களா? ஓகே, இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பேஜ் ஃபுல்லாவே வெறும் சிம்பிள்ஸா இருக்கும். அதை நீங்க தான் மனப்பாடம் பண்ணணும். நான் என்னன்னு மட்டும் சொல்லிடுறேன். சரிங்களா? மனப்பாடம் பண்ணது உங்க பொறுத்து தான். வெறும் சிம்பிள்ஸா இருக்கும். சரியா? சரி, ஃபர்ஸ்ட் ஒன், அதாவது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் ஜியோடிசிக் யூசிங் த நார்மல் ப்ராப்பர்ட்டி. மேல இருக்க நார்மல் ப்ராப்பர்ட்டியை வச்சு என்னென்ன டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொண்டு வர முடியும் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் ஜியோடிக் ஈக்குவேஷனை இந்த மாதிரி எழுதிக்கலாம் அப்படின்றாங்க. சரிங்களா? இதுவும் கெனானிக்கல் ஜியோடிசிக் ஈக்குவேஷன் தான். மேல நம்ம முன்னாடி ஒண்ணு பார்த்தோம், கெனானிக்கல் ஜியோடிசிக் ஈக்குவேஷன் ஒண்ணு பார்த்தோம். டி பை டிடி அந்த மாதிரி பார்த்தோம்ல, டோ டி பை டோ யூ டேஷ் அப்படி ஒண்ணு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ரெண்டு ஈக்குவேஷன் பார்த்தோம்ல, அந்த ஈக்குவேஷனை இந்த மாதிரியும் எழுதிக்கலாம் அப்படின்றாங்க. சரிங்களா? இதனால தெளிவா படிச்சுக்கோங்க. அதாவது ஒன்ல இருந்து இன்னொன்னுக்கு தனி ப்ரூஃபே இருக்கு. நம்ம திரும்ப அதை ஃபுல்லா பார்க்க முடியாது. ஸோ நீங்க தான் மெமரி பண்ணணும். இதுக்கு தான் ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் யூஸ் ஆகும். அடுத்து இதை ரீரைட் பண்ணி கீழே எழுதியிருக்காங்க. இந்த ரெண்டையுமே திரும்ப ரீரைட் பண்ணி கீழே எழுதியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது இதை வச்சுக்கிட்டு மறுபடியும் யூ டபுள் டேஷ் எப்படி கண்டுபிடிக்கணும், வி டபுள் டேஷ் எப்படி கண்டுபிடிக்கணும் பெரிய ஃபார்முலாவை கொடுத்துருக்காங்க. இந்த யூ டபுள் டேஷ்ல எல் இருக்கு, எம் இருக்கு, என் இருக்கு. இந்த எல்லுக்கு தனி ஃபார்முலா, எம்முக்கு தனி ஃபார்முலா, எண்ணுக்கு தனி ஃபார்முலா. இதே மாதிரி லாம்டா இருக்கு, மியூ இருக்கு, வி இருக்கு. அதுக்கு தனி ஃபார்முலா. சப்போஸ் எக்ஸாம்ல என்ன பண்ணலாம்னா இந்த எக்ஸ்பிரஷனை கொடுத்துட்டு இதுல லாம்டாவோட வேல்யூ மட்டும் என்ன, இல்ல மியூவோட வேல்யூ மட்டும் என்ன, இல்ல வியோட வேல்யூ மட்டும் என்ன அப்படின்னு கேட்கலாம். இதெல்லாம் கேட்பாங்களான்னு யோசிக்க வேண்டாம். சம்டைம்ஸ் கேட்டாங்கன்னா நம்ம எழுதிட்டோம்னா நம்ம தான் அந்த கொஸ்டின்ல மார்க் எடுக்கிறதா இருப்போம். இப்ப இந்த கிறிஸ்டாப் சிம்பிள்னு எடுத்துக்கல, கிறிஸ்டோபல் சிம்பிள்னு, இதை பாருங்களேன், ரொம்ப கசகசன்னு இருக்கு. ஆனா இதை வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். கிறிஸ்டோபல் சிம்பிள் இதை வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஆனா இதை வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுதான் கிறிஸ்டோபல் சிம்பிளோட. இதுல மொத்தம் ஃபர்ஸ்ட் கைன் ஒன்னு இருக்கு, செகண்ட் கைன் ஒன்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் கைன்ல 3மே கீழே எழுதணும், செகண்ட் கைன்ல 1 மேல 2 கீழே. சரிங்களா? இந்த ஃபர்ஸ்ட் கைண்டோட ஃபார்முலா இது. ஐஜேகேன்னு இருந்துச்சுன்னா ஐஜேகே, ஐகேஜே, இந்த இடத்துல மட்டும் ஒரு மைனஸ் வரும், ஜேகேஐ. இதுல இந்த பிராக்கெட் ஏதாவது மீன் பண்ணுதுன்னா அதை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிள் ஆர்ஐ டாட் ஆர்ஜே ஆஃப் கே அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இது என்ன மீன் பண்ணுதுன்னா டோ பை டோ, அந்த கேவோட வேல்யூ வந்து 1 or 2 எது வேணா இருக்கலாம். சரிங்களா? அப்ப அது நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, சப்போஸ் R1 டாட் R2 ஆஃப் 2 அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா டோ பை டோ வி ஆஃப் R1 டாட் R2ன்னு அர்த்தம். அப்ப யூவி மெத்தட்ல போடணும்.
அப்ப டோ R1 by டோ V R2 அடுத்தது R1 டோ R2 by டோ V. புரியுதா உங்களுக்கு? சோ அடுத்தது என்ன பண்ணலாம்னா, அப்ப R1 V பொறுத்து பண்ணா என்ன போடுவோம் நம்ம? R1 to 2. அதே மாதிரி இங்க R1, இது R22. புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி வரும் பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன். சரியா? சோ இது என்ன பண்றாங்கன்னா, இது வந்து ஒரு ஃபார்முலா, இதுவும் ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வந்து டைரக்டா வருது. இந்த ஃபார்முலாவை சிம்பிளை பண்ணி இதை கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? அப்ப கிறிஸ்டோபல் சிம்பல்ல ஃபர்ஸ்ட் கைண்ட்ல ஐஜேகேன்னு கேட்டா RI டாட் RJK. சரிங்களா? அப்ப R112 எப்படி எழுதணும் அப்படின்னா, இது ஒரு எக்ஸாம்பிள், இது வராது, 1/2 வராது. R112 எப்படி எழுதணும்னா R1 டாட் R22. இதை வச்சுலாம் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாம், ஈஸியான கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாம். அடுத்து மேல பார்த்தோம்ல ஒரு கெனானிக்கல் ஈக்குவேஷன், அதை வந்து எப்படி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா எழுதணும்னு இந்த பேஜ்ல கொடுத்துருந்தாங்க. அதை எப்படி கிறிஸ்டோபல் ஈக்குவேஷன்ல எழுதணும் அப்படிங்கிறது இங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஜியோடிசிக் ஈக்குவேஷன், அந்த 2 ஜியோடிசிக் ஈக்குவேஷனை எப்படி எழுதணும், அதுக்கு 2 ஃபார்ம். மேல இருக்கிறது யூக்கு, கீழே இருக்கிறது விக்கு. இது ஓரளவுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியா. ஏன்னா EFFG. ஓகேவா? அடுத்தது 111. முதல் இருக்கிறதுல பாருங்க எல்லாம் 1 இருக்கும். 1 1 1. அடுத்ததுல பாருங்க 11 12 22. அதே மாதிரி கீழே முதல் இருக்கிறது ஃபுல்லா 2 2 2 இருக்கும். அடுத்தது 11 12 22. சரிங்களா? இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் ஓரளவுக்கு. அடுத்து கிறிஸ்டோபல் சிங்கல் ஆஃப் செகண்ட் கைண்ட். அப்ப செகண்ட் கைண்ட் என்னன்னா இதான், என்னது, இப்படி போட்டு மேல ஐ போட்டு கீழே JK போடலாம். அப்ப இதுக்கு பதிலா 1 2 போடலாம், இதுக்கு பதிலா 1 2 போடலாம், இதுக்கு பதிலா 1 2 போடலாம். சரிங்களா? அப்ப மேல இருக்கிறது 1, மேல இருக்கிறதுக்கு இதுல தப்பா இருக்கு, இது 1. மேல இருக்கிறது 1 இருக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, மேல இருக்கிறதுக்கு 2 இருக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, 2 ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்முலா வச்சு நம்ம ஒரு 4 ஃபார்முலா கிரியேட் பண்ணலாம், இதை வச்சு ஒரு 4 ஃபார்முலா கிரியேட் பண்ணலாம். சரிங்களா? அப்ப இதை வச்சுக்கிட்டு கிறிஸ்டோபல் சிங்கல் ஆஃப் செகண்ட் கைண்ட் வச்சுட்டு எப்படி ஜியோடிசிக் ஈக்குவேஷன். அப்ப ஜியோடிசிக் ஈக்குவேஷன் கிட்டத்தட்ட 5 மாடல் வந்துருச்சு. அப்ப இந்த 5 ஒரே பேப்பரை எழுதி வச்சுக்கோங்க நீங்க. சரிங்களா? அப்புறம் இதுல இருந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. இதுவும் ஓரளவுக்கு ஞாபகம் வச்சுக்கிற ஈஸி தான். நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த V டேஷ் இருக்காது, கீழே வந்து U டேஷ் இருக்காது. ஓகேவா? ஆனா ரிமைனிங் இருக்க எல்லாமே அப்படியே இருக்கும். பட் இங்க வந்து ஃபர்ஸ்ட் கைண்ட் இருந்தா இங்க செகண்ட் கைண்ட் மேல 1 1 1 1 1 1 2 2 2. அதே மாதிரி மேல 2 2 2 1 1 1 2 2 2. தெரியுதா உங்களுக்கு? சரியா? இது எல்லாமே கீழே போட்டாங்க பாருங்க, ஆல் ஆஃப் தம் ஆர் ஈக்குவலண்ட். எல்லாமே ஈக்குவலண்ட் தான், எல்லாமே கெனானிக்கல் ஈக்குவேஷன் தான். அடுத்தது ஒரு ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்னா, ரைட் சர்க்குலர் கோனுக்கு ஜியோடெசிக் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இதான் அது. U = H secant V sin alpha plus beta அப்படின்னு இருக்கு. இது எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா? யாருக்காவது இந்த U எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா? H secant V sin alpha plus beta. இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இல்லையா? இது என்னது? இது என்னது? இதே மாதிரி இருக்கா? எஸ் சார். அதே ஃபார்மட்ல இருக்கா அப்படியே பாக்குறதுக்கு? அது ஒண்ணு செக் பண்ணணும். ஒரு சார் ஒண்ணே ஒன்று செக் பண்ணிக்கிறேன். அது U ஈக்குவல்ட்டா இல்ல V ஈக்குவல்ட்டான்னு பார்க்கணும், வேற ஒன்றும் இல்லை எனக்கு. இந்த ப்ராப்ளம் காணும். ஓகே, அதை மட்டும் செக் பண்ணிக்கணும் புக்கை பார்த்து. எனக்கு அதுல ஒரு டவுட் இருக்கு.
இந்த இடத்துல வந்து u ஈக்குவல்ட்டா இல்ல v ஈக்குவல்ட்டா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா அதுல வந்து v ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்திருந்தாங்க, இதுல u ஈக்குவல் வந்திருக்கு. எங்க எடுத்துட்டு சரி, அப்ப அதை மட்டும் செக் பண்ணிக்கணும். யாராவது ஒரு ஆள் செக் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க புக்ல. சரிங்களா? அடுத்தது வந்து நார்மல் கர்வேச்சர். ஓகேவா? அடுத்தது வந்து நார்மல் கர்வேச்சர். இந்த நார்மல் கர்வேச்சர்ன்றது என்ன அப்படின்னா கொஞ்சம் இமேஜின் பண்ணணும் நீங்க. சரிங்களா? இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஆனா ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான். பட் நம்ம கொஞ்சம் இமேஜின் பண்ணணும். இதுல வந்து இது வந்து தப்பா இருக்கு. இது ஆர் டபுள் டேஷ். இது வந்து என்ன அப்படின்னா இதுவும் தப்பா இருக்கு. என்னன்னா இந்த இடத்துல ஒரு என் வரணும், கேபிட்டல் என். நான் முன்னாடி உங்கள்கிட்ட ஒண்ணு சொன்னேன். ஒரு சர்ஃபேஸ்ல எந்த ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் அதை எப்படி எழுதிக்கலாம்? அந்த பாயிண்ட் எப்படி எழுதிக்கலாம்? 3 வெக்டாரோட லீனியர் காம்பினேஷன் எழுதலாம்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்ல? சரி, ஒரு ஆளுக்கு சரி, ஓகே. அப்ப ஒரு சர்ஃபேஸ்ல எந்த ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் அதை வந்து R1 R2 N இந்த 3 வெக்டாரோட லீனியர் காம்பினேஷன் நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? இப்ப Tங்கிறது என்ன அப்படின்னா ஆர் டேஷ். சரிங்களா? இப்ப இதே இது நான் ஆர் டபுள் டேஷ் என்னன்னு கேட்டா அது என்னது? T டேஷ் which is equal to கப்பா N. இதை ஒரு சைடு வச்சுக்கோங்க, இதை ஒரு சைடு தனியா வச்சுக்கோங்க. இந்த ஆர் டபுள் டேஷ்ங்கிறது சரிங்களா அகைன் ஒரு பாயிண்ட். அப்ப அதை நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா இது 3ஓட லீனியர் காம்பினேஷனை எழுத முடியும். அப்ப இதை லாம்டான்னு போட்டிருப்போம், இதை மியூன் போட்டிருப்போம். இதை வந்து இவங்க ஒரு KN அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. என்ன மென்ஷன் பண்ணிக்கிறாங்க? KN அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. இப்படி மென்ஷன் பண்ணும்போது இங்க கிடைக்கிற அந்த KN தான் என்ன அப்படின்னா இது நார்மல் கர்வேச்சர். நிறைய கர்வேச்சர் வரும், தெளிவா பார்த்துக்கோங்க. அப்ப நார்மல் கர்வேச்சர்னு கேட்டாலே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆர் டபுள் டேஷ் ஈக்குவல் டு சரிங்களா கேஎன் கேபிட்டல் என் பிளஸ் லாம்டா R1 பிளஸ் மியூ R2ல அந்த கேஎன்னோட வேல்யூ என்னவோ அதுதான் நார்மல் கர்வேச்சர் அப்படின்னு மீன் பண்ணிக்கணும். புரிஞ்சுதா? அடுத்ததா பார்க்க போறது என்ன அப்படின்னா ஜியோடிசிக் கர்வேச்சர். இந்த ஜியோடிசிக் கர்வேச்சர் வெக்டார் அப்புறம் ஜியோடிசிக் கர்வேச்சர்லாம் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஏன்னா அது வந்து பெரிய டாபிக்.